புஷ்பா வந்துட்டியாம்மா? வயிற்றுல பால வாத்தம்மா. கொஞ்ச நேரம் உன்னை காணும்னு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் தவிச்சு போயிட்டம்மா. எங்க போயிட்டேன்? செத்தா போயிட்டேன். 1 மணி நேரம் வீட்டுல இல்லைன்னா ஊரே கூட்டிடுவீங்களா மாமா? சின்ன குழந்தையானா? சொல்லாம குழம்புல என்ன காணாமல போயிட்டேன்? இல்ல புள்ள பிடிக்கிறவன் என்ன பிடிச்சிட்டு போயிட்டானா? புஷ்பா என்னம்மா இப்படி பேசுற? மாசமா இருக்கிற பொண்ணு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வீட்டை பூட்டிட்டு போயிருக்கேன்னா நான் என்னன்னு நினைப்பேன். உடம்புக்கு ஏதாவது முடியலையோன்னு நான் தவிச்சு போயிட்டோம்மா. உடம்புக்கு முடியலன்னா உங்க பிள்ளை கிட்ட சொல்ல மாட்டானா? ஏன் மாமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இல்ல தெரிஞ்சதே உங்க பிள்ளை கிட்ட போட்டு கொடுக்குறீங்களா? என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது மாமா? இது இருக்கு எங்க அம்மா வீடு. ஒரு நடை எட்டி பார்த்துட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள அவருக்கு போன் பண்ணி அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோமா. பயந்து போய் உங்க பிள்ளைக்கு போன் பண்ணீங்களா இல்ல அங்க போய் பயமுறுத்திட்டு வான்னு போன் பண்ணீங்களா? புஷ்பா போதும் மாமா, எனக்கே அசிங்கமா இருக்கு. வேகாத வெயில்ல எவ்வளவு கோவத்தோட வந்தார் தெரியுமாங்க? எங்க அம்மா பாவம் கொல்ல நடுங்கி போயிட்டாங்க. என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்தி என்ன கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எதனா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு இல்ல அரேபியில இருந்து அடிமையை புடிச்சிட்டு வந்தாரா? கோவம் எல்லாருக்கும் தான் வரும், ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பேசுறது, எங்க யார் முன்னாடி எப்படி பேசுறதுன்னு ஒரு முறை கிடையாது. உங்கள மாதிரி அவங்களும் வயசுல பெரியவங்க தானே. நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரு உங்க புள்ள. சத்தியமா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலம்மா. உன்னை காணுமே வீடு பூட்டி இருக்கேன்னு போன் பண்ணி தான் அவனுக்கு சொன்னேன். அவன் ஏன் அங்க வந்து அப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு நிஜமாவே புரியலம்மா. காரணம் இல்லாம நீ இப்படி எல்லாம் கோவப்பட மாட்டேன். நான் வேணா உங்க அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதும் சாமி, இது வேறயா? அதுக்கு ஒரு வாட்டி அவர் அங்க வந்து சாமி ஆடிட்டு வரணும்ல, அதானே உங்க ஆசை? சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. புஷ்பா கொடுத்து வச்சவ, அவளுக்கு மாமியார் கொடுமையே இல்லன்னு என்ன கல்யாணம் ஆனப்போ சொந்தக்காரங்கள சொல்லி சொல்லி பராமப்பட்டாங்க. இங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வேலை வெட்டி இல்லாத ஒரு மாமனார் கழுத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு நாய் படாது மாமா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க மாமா. நீங்க எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கவும் வேண்டாம். மன்னிப்பு கேக்குறேன் மண்ணாங்கட்டி கேக்குறேன்னு அங்க ஒரு சீனை போட்டு உங்க பிள்ளையோட அடுத்த ஷோக்கு அட்வான்ஸ் புக் பண்ணவும் வேண்டாம். ஏன் தலையெழுத்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்லயே வாழ்ந்தாக வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு மாமா, மகாத்மா காந்திக்கு அடுத்து உலக உத்தமர் நீங்க தானே. ஊரு முழுக்க நம்புற மாதிரி ஒரு ஆக்ட கொடுத்துட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் உங்க பிள்ளையை தூண்டி விட்டு என்ன படுத்துறீங்க பாரு பாடு. அசிங்கமா இருக்கு மாமா. நீங்க தூபம் போடுறதும் உங்க பிள்ளை என்ன வந்து திட்டுறதும் கத்துறதும் எழவு இது இந்த வீட்டோட முடியிற விஷயமாவது இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அம்மா வீடு வரைக்கும் வந்துருச்சு. நாளைக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு என் தலைமுடியை பிடிச்சு இழுத்து நாலு அப்பா அப்பணுமா? சொல்லிடுங்க, அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். புஷ்பா என்ன போய் இருக்கீங்களா? ஆமா ரஞ்சினி, காலையில போற போக்குல வளகாப்புக்கு 1 லட்சம் ஆகும்னு அம்மா ஈஸியா சொல்லிட்டாங்க. உட்காந்து எழுதி பார்த்தாதான் மொழி பிதுங்குது. அட கடவுளே, அதையா எழுதிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னதான் எழுத்து பிடிச்சு கணக்கு போட்டு பார்த்தாலும் 90 ரூபா கிட்டத்தட்ட வந்துருது. ஆனா கண்டிப்பா என்னால எதையும் புரட்ட முடியாது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம பாத்துக்கலான்னு சொன்னேன்ல. நீ சொல்லிட்ட, நாள் முழுக்க ஒரு வேளையும் ஓடல.
அத்தை சொன்ன மாதிரி 1,00,000க்கு சரியா இருக்குங்க. நான் எல்லாம் யோசிச்சுட்டேங்க. இது சும்மா நம்ம வீட்ல இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? புஷ்பா நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இந்த செயின் பயன்படுதுன்னா அதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? ஆனா கஷ்டமா இருக்கு ரஞ்சினி. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்த நகைன்னு நான் உனக்கு ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. இப்போ உன்கிட்ட இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டேன்னா என்னங்க இப்படி பேசுறீங்க? இந்த செயினை எப்ப வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். புஷ்பா வளகாப்ப அத்தை நினைக்கிற மாதிரி நல்லபடியா நடத்த வேண்டாமா? ஒரு அவசரத்துக்கு உதவுறதுக்கு தானே இந்த நகை நட்டெல்லாம். நான் எதிர்பார்க்கல ரஞ்சினி. ஆனா காலையில அத்தை பேசும்போதே நான் முடிவு பண்ணிட்டேங்க. இது பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்தப்போ எந்த வேறுபாடும் இல்லாம 3 பேரும் என் மேல எவ்வளவு உயிரா இருந்தாங்க. நமக்கு குழந்தை பொறுக்கிறது தள்ளி போயிட்டு இருக்கிறத யாராவது சுட்டி காட்டும் போதெல்லாம் எனக்கு இவங்க 3 பேர் ஞாபகம் தான் வரும். அத்தை பசங்களா இருக்கலாம், ஆனா நான் பெத்த பசங்களை போல என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அந்த பாசத்துக்கு முன்னால இந்த செயின் எல்லாம் ஒரு விஷயமாங்க. இது பாருங்க, சும்மா எதையாவது நினைச்சு குழம்பிட்டு இருக்காம இந்த செயினை எடுத்து பத்திரமா வைங்க. புஷ்பாவோட வளகாப்ப எந்த குறையும் இல்லாம நம்ம நல்லபடியா நடத்திடுவோம். நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். நாளைக்கு காலையில போய் இந்த செயினை வித்து பணத்தை வாங்கிட்டு வாங்க. விக்கிறதா? வேண்டாம், அடகு வச்சா போதும் ரஞ்சினி. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள மீட்டுடலாம். அடகெல்லாம் வேண்டாங்க, வித்துருங்கன்னா வித்துருங்க ப்ளீஸ். சேதாரம் அது இதுன்னு கழிச்சு பாத்தீங்கன்னா 90-95 கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடகுன்னு போனீங்கன்னா அப்புறம் 60-65க்கு மேல நமக்கு கிடைக்காதுங்க. பெரிய மனசு ரஞ்சினி உனக்கு. மனசுல பெரிய மனசு சின்ன மனசுன்னு எதுவுமே இல்லைங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு மூத்த பிள்ளை நீங்க தான் பொறுப்பு. உங்க சுமையில கொஞ்சமாவது என்னால சுமக்க முடியுதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? இது பாருங்க, இப்ப நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. கை காட்டுங்க. இந்த செயினை எடுத்துக்குங்க, நாளைக்கு காலையில போய் வித்துருங்க. தேங்க்ஸ் ரஞ்சினி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க நிம்மதியா தூங்குங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. கிரைண்டர்ல அரிசி போட்டிருக்கேன். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். எதுவும் யோசிக்க கூடாது. ஏண்டா, வாட்டர் கேன் வந்து இறங்கி இருக்கு, இன்னும் எடுத்து வைக்காம என்ன பண்ற நீ? 8ஆம் நம்பர் வீட்டில் காய்கறியும் கொஞ்சம் மளிகை பொருளும் கேட்டிருக்காங்க, நான் அதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி சரி சரி, காய்கறி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னல, அதை போய் கொடுத்துட்டு வா. சரிண்ணா. டேய் அண்ணா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேண்ணா. சரி. என்னண்ணா செயின் புதுசா இருக்கு? ஒன்றும் இல்லடா, அண்ணி செயினை விற்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சட்டப்பையில வச்சா தொலைஞ்சிருமே தான் கழுத்துல மாட்டிருக்கேன். செயின் நல்லா இருக்குண்ணா. சரி சரி, பில் எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேன். போ. மொத்தம் 400 ரூபா பாஸ்ண்ணா. சரி சரி, போயிட்டு வா. அண்ணா நீங்க இங்கே இருங்கண்ணா, இதோ 5 நிமிஷத்துல வந்து வாட்டர் கேன் எடுத்து வச்சிடறேண்ணா. வேணாண்டா, நீ ஆர்டர் கவனி, நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிண்ணா. சரியா? சீக்கிரம் போயிட்டு வா.
போச்சு. டேய், எல்லாம் போச்சு. ஐயோ, யாருமே இல்லையாடா கேட்கறதுக்கு? ஐயோ, கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? கடவுளே, அண்ணா அண்ணா, ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? போச்சுரா, 5 பவுன் செயின் போச்சுரா. அறுத்துட்டு போயிட்டாங்கடா பாவீங்க. என்னண்ணா சொல்றீங்க? வீட்டுல கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலடா. கடவுளே, கடவுளே, நான் என்ன சொல்லுவேன்? என்னங்க வந்துட்டீங்களா? ஏங்க என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ரஞ்சினி, உன் செயின். செயினா? என்ன வித்துட்டீங்களா? எவ்வளவு பணம் கிடைச்சது? ரஞ்சினி, நான் மோசம் போயிட்டேன். ரஞ்சினி, மோசம் போயிட்டேன். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? செயின தொலைச்சிட்டேன் ரஞ்சினி. என்னது? செயின தொலைச்சிட்டீங்களா? 5 பவுன் செயின்ங்க. எப்படி தொலைச்சீங்க? காலையில கடவாசல்ல கேன் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். யாரோ 2 பேர் பைக்ல வந்தாங்க. நான் கேன் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அப்படியே அறுத்துட்டு போயிட்டாங்க ரஞ்சினி. நான் துரத்திட்டு போனேன். ஆனா என்னால பிடிக்க முடியல ரஞ்சினி. என்ன செய்யறதுன்னு தெரியல ரஞ்சினி. 5 பவுன் செயின் வேற. அதை வச்சு நீ வளகாப்பு நடத்தலான்னு சொன்னல. நான் இப்ப என்ன பண்ற தெரியல ரஞ்சினி. பிரம்மாதண்டா முரளி, என்ன அழகா நடிக்கிற நீ. என்னால நம்பவே முடியலடா. அது எப்படி? நினைச்ச உடனே கண்ணுல தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. உன் பொண்டாட்டி, அவ முகத்துல என்ன அதிர்ச்சி, என்ன படபடப்பு. முரளி, நிஜமாவே 5 பவுன் நகை பறி கொடுத்தவங்க கூட இப்படி அதிர்ச்சி அடைய மாட்டாங்கடா. சத்தியமா செயினை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். நீங்க என்னடா என்ன சந்தேகப்படுறீங்களா? போதும், நிறுத்துடா. பொண்டாட்டியும் புருஷனும் பேசி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. என்னமோ இவ செயின் கொடுத்தாளா, அது இவன் விக்க போனானா. நாத்தனார் வளைகாப்பு நடத்தி வைக்கிறேன்னு ஷோ காட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் கதவு சாத்தி பேசிக்கிட்டு வேற விதமா நாடகம் போட வேண்டியது. மோச பிடிக்கிற மூஞ்சிய மோந்து பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டி யாருகிட்ட போடுற நாடகம்? அத்தை, என்னத்த சொல்றீங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதத்த. அம்மா, செயின் திருடு போயிடுச்சுன்னு இப்பதான் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. 5 பவுன் செயினை இழந்துட்டு வந்து நிக்கிறாரேன்னு
கிறுகிறுன்னு தலை சுத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். ஓ நீங்க கிருகிருன்னு வேற வருதா? அடுத்து நடக்க போறது இதானா? தலை சுத்தி நீ விழுவேன், உன்னை இவன் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவான். இத நான் நம்பணும்? உன்னையும் தெரியும், உன் நாடகத்தையும் தெரியும். புஷ்பா வளைகாப்பு எங்க பொறுப்புன்னு சொல்லும் போதே என்னடா இது நாத்தனார் பாசம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதே, இது எங்க போய் முடியுமோன்னு நினைச்சேன். இப்படி நம்ப வச்சு நார் அடிப்பேன்னு கனவுல கூட நினைக்கலடி. நிறுத்துங்கம்மா. செயின் போச்சுன்னு கலங்கி போய் வந்து நிக்கிறேன். என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. என்னடா முரளி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? சத்தியமா என்னால நம்ப முடியலடா. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போடா முரளி, உனக்கு நடிக்க வராதுடா. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாதே. பொண்டாட்டி உறவு பெருசுதான். அதுக்காக கூட பிறந்தவளுக்கு ஒரு நல்லது பண்றது கூட இப்படி கேவலமா ஒரு நாடகம் போட்டு கெடுக்க நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சத்தியமா செயின் அறுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என்ன நம்புங்கம்மா. அம்மா, நான் இதுல போய் விளையாடுவேனம்மா. நீ விளையாட மாட்டேடா. அதோ உன் பொண்டாட்டி இருக்காளே, அவன் உன்னை அப்படி ஆட்டி வைக்கிறா. அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா.